தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் நடிக்க வந்துட்டாங்க. ஆனால் எல்லாருடைய நடிப்புலையும் ஏதாவது ஒரு இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பாதிப்பு இருக்கும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், உலகநாயகன் கமலஹாசனாக வந்திருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையுமே அவங்க நடிப்பில் சிவாஜியினுடைய ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ரஜினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது சொன்னார், எல்லோரும் என்னை சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறீங்க, என்னை ஸ்டைலிஷ் மன்னர்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையான சூப்பர் ஸ்டார், உண்மையான ஸ்டைலிஷ் மன்னர் யாருன்னு கேட்டால் சிவாஜி சார் தான். அவரோட ஸ்டைலிஷில் நான் எதுவுமே பண்ண முடியாது. அவர் மாதிரி ஸ்டைலாக யாராலையும் சிகரெட் பிடிக்க முடியாது. அவர் மாதிரி அந்த வாக், அந்த நடக்கக்கூடிய நடை இருக்குது பார்த்தீங்களா, அது யாராலையும் பண்ண முடியாதுன்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் சொல்லும்போது, தேவர் மகன் படத்தில் அவர்கிட்ட அந்த படத்தில் நாங்கள் நடிக்கலை, அந்த படத்தில் எப்படி அவரை பார்த்தோன்னே கையை கட்டி பின்னாடி நான் மரியாதையாக நிற்பனோம், ரியல் லைஃப்லேயும் நான் அப்படி தான் இருந்தேன். தேவர் மகன் படத்தில் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த இயக்குனர் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் போய் இயக்குனர்கிட்ட சொன்னேன், இவர்கிட்ட அப்படியெல்லாம் கேட்க முடியாதுங்க, இவர் அவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தப்ப அங்கேருந்து சிவாஜி சார் என்னாச்சு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டார். எதுவும் சொல்லாதீங்க நான் அந்த டைரக்டர்கிட்ட சொன்னப்போ அவர் சிவாஜி சாரை பார்க்க, சிவாஜி சார் என்ன நடிப்பு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையான்னு கேட்க, ஆமான்னு சொல்ல, அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை இது கொஞ்சம் பழசாக வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சிவாஜி சார், அப்போ என்ன இது பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி சார் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ கமலஹாசன் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, இல்லை நடிப்பு கொஞ்சம் அந்த பெரிய தேவர் மாதிரி ரொம்ப பெரிய தேவர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய தேவர் மாதிரி இது இருக்கணும் வைக்கணுங்கிறது ரொம்ப நாசுக்காக வேற ஒரு மொழியில் சிவாஜி கணேசன்ட்ட கமலஹாசன் கன்வே பண்ணியிருக்கார். சரி வரும் போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த டேக்கில் மனுஷன் பார்த்தோன்னா அடி பிரித்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த சீன் தான் இப்பையும் காலங்காலமாக கடந்து நிற்கிது. நடிப்பில் எப்பயுமே அவர் ஒரு மிகப்பெரிய டிக்ஷனரி, அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பார். அவரை மிஞ்சின ஒரு நடிகன்லாம் அந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சிவாஜி கணேசனை பற்றி பல நடிகர்கள் உயர்வாக சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜூலை 21 சிவாஜி கணேசன் இறந்து கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆயிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த நினைவிடத்தை முன்னிட்டு, அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு திரைப்பிரபலங்கள் எல்லாரும் சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு நேரில் போய் மாலை அணிவிச்சு மரியாதை செஞ்சாங்க. அந்த வரிசையில் நடிகர் தியாகுவும் போய் சிவாஜி கணேசனுடைய சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினார். அப்போ நடிகர் தியாகு சொல்லும்போது ரொம்ப உருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். சிவாஜி சாரை நாங்கள் சார்னு கூப்பிட மாட்டோம், அவரை அப்பான்னு தான் கூப்பிடுவோம். சிவாஜி அப்பா பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர் ரொம்ப வேண்டியவர், என் மேலே ரொம்ப பாசக்காரரு, ரொம்ப பாசமாக இருப்பார், ரொம்ப அன்பாக இருப்பார். என் கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்காரு, என்னை எப்போவுமே கும்பகோணத்தான்னு தான் சொல்லுவார். அவர் கூட நான் 3 படம் நடிச்சிருக்கேன், இன்னும் சொல்லப்போனால் நான் அவருடைய தீவிரமான ரசிகன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வி.கே. ராமசாமி கிட்ட சிவாஜி அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், மின்சார சுடுகாட்டுக்கு வெறும் 240 ரூபா தான், என்னை எப்படியாவது எரிச்சிருங்கடாம்பார். மின்சார சுடுகாட்டுக்கு ஊர்வலமாக போகிறப்ப, அவர் இறந்ததுக்கப்புறம் மின்சார சுடுகாட்டுக்கு ஊர்வலமாக போகும்போது நானும் விஜயகாந்த் தான் எடுத்தோம். அப்போ தவசி படம் போய்கிட்டு இருந்தது, ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அதுக்கு முந்தைய நாள் இரவு தான் சிவாஜி அப்பா இறந்துட்டாருன்னு அவர் தான் எனக்கு சொன்னார், கேப்டனு விஜயகாந்த் தான் சொன்னார். அற்புதமான மனுஷர் சிவாஜி சார், அவர் மாதிரி ஒரு நடிகர் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். சிவாஜி அப்பாவோட 24வது நினைவு நாளில் அவரை பார்க்குறது நேரில் பார்க்குறது போலவே இருந்துச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு கண்களில் கண்ணீர் ததும்ப சொன்னார். அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், என்னாச்சு உங்களுடைய உடல்நலம், ஏன் கைகள்லாம் நடுங்குது, ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்டப்ப அவர் சொல்லும்போது, சிவாஜிக்கு அப்புறமும் எனக்கு ஒரு நடிகனை ரொம்ப பிடிக்கும்னா, நடிகனை தாண்டி ஒரு மனுஷனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது என்னோடய விஜிமா தான். விஜிமா மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் நீங்கள் யாருமே பார்க்க முடியாது. என்னோடய விஜிமா இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்குது. என் நண்பன் விஜயகாந்த் எப்போ இறந்து போனானோ அப்போயே என்னோடய உடம்பு போயிடுச்சு. கொரோனா எல்லாரையும் படாத பாடு படுத்தி எடுத்துருச்சு. போதா குறைக்கு என்னோட இன்னொரு நண்பன் விவேக், அவனும் போயிட்டான். நல்ல மனுஷனுங்கள்லாம் அப்படி போக 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 இந்த உயிர் மேலே எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு.
இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப எனக்கும் என்னோட காலில் வந்து பார்த்தோன்னா திடீர்னு முறிவு ஏற்பட்டுருச்சு. நல்ல வேளை என் பொண்ணு டாக்டராக இருக்கிறதுனால நான் தப்பிச்சேன். அதனால் இப்போ உயிர் பயம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அவர் தன்னுடைய பதட்டத்தையும், அதே நேரத்தில் சிவாஜி கணேசன் மீது வைத்திருந்த மரியாதையையும், விஜயகாந்த் மீது வைத்திருந்த அன்பையும் அவர் வந்து வெளிப்படையாக வந்து பேசியிருந்தாருங்க.